சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஹாய் நண்பா, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கணுன்னா, இன்றைக்கி ஜியோ தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மொபைல் ஃபோன் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோன் 5 அப்படிங்கிறத வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஜியோ 1 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க, 2 லான்ச் பண்ணிட்டாங்க, 3 லான்ச் பண்ணிட்டாங்க, 4 ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே 5 லான்ச் பண்ணுறாங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 399 ரூபா மட்டும்தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேட்டுன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 400 ரூபா தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரேட்டு. இது வந்து ரொம்ப ஒரு கம்மியான ரேட்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, யூடியூப் இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. ஜியோ செல்லையே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் எல்லா சோஷியல் மீடியாவே கிட்டத்தட்ட யூஸ் பண்ணிக்கலான்னே சொல்லலாம். இந்த ஜியோ ஃபோன் பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோன் 5 அப்படின்னு லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஜியோ ஃபோன் 5 பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோன் மாதிரியே லைட் வெர்ஷன் தான் விட்டுருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஜியோ ஃபோன் 1 மாதிரி தான் இதை விட்டுருக்காங்க. அதோட லைட் வெர்ஷன் தான் இந்த ஜியோ 5ன்னே சொல்கிறாங்க கேட்டால். இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் கம்பெனி மட்டும்தான். இப்போ சைனா ஃபோன்ஸ் யாரும் வாங்குறதில்ல, சைனா பிராண்ட்ஸ் எல்லாம் யாரும் வாங்குறதில்ல. அதுக்காடி பார்த்தீங்கன்னா இதோட மேனுஃபேக்சரிங் சிஸ்டமே ஃபுல்லாக இந்தியா. அதில் இருக்க எல்லா மெட்டீரியல் எல்லாமே வந்து இந்தியன்லேருந்து தான் கண்டுபிடிச்சி மேனுஃபேக்சரிங்கே பண்ணுறோம். இது வந்து மேட் இன் இந்தியானே சொல்லிட்டாங்க. மேட் இன் சைனா கிடையாது, மேட் இன் இந்தியா அப்படின்னு வந்து அவங்களே அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன ஓஎஸில் வந்து ரன் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோன் 1 மாதிரி தான். காய் ஓஎஸில் வந்து இது வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஜியோ ஃபோன் 1, 2 இந்த 3 ஃபோனுக்குமே ஒரே ஓஎஸ் தான், காய் ஓஎஸ். இதுக்கு ஜியோ 5க்கு இதை தான் தந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4G சிம் அவங்களே தந்துடுவாங்க, 4Gயே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்யூச்சர் ஃபோன் தான். இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட்லேயே வராது, அது ஒரு ஃப்யூச்சர் ஃபோன் தான். சும்மா நார்மல் யூஸ் பர்பஸ்க்கு தான் இந்த சொல்லி யூஸ் ஆகும். இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கிடையாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க அஃபிஷியலாக. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு ஒரு காம்பேக்டாக நல்ல பட்ஜெட்னே சொல்லலாம். இந்த ஃபோன் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நல்ல ஒரு ப்ரைஸ்ன்னே சொல்லலாம். இந்த ஃபோன் பிடிச்சவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிடுங்க. இது போன்ற அப்கமிங் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.